வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இப்போ எங்க நின்றுட்டு இருக்கோம்னா பெங்களூர் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இருக்குது ஓல்டு பைப்நள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் திருவிழாவை தான் பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு மினி தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் அதிகமா வசிக்கிற ஒரு இடம் அப்படின்னா இந்த ஓல்டு பைப்நள்ளி தான். கிராண்டா இந்த ஊர் திருவிழாவை எல்லா வருஷமும் பண்ணுவாங்க. சோ நேத்தைக்கு நைட்டு தான் இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது நடந்து எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்களோட தெய்வங்களை எடுத்துட்டு தெருவுல வச்சு பூஜைகள் பண்ணி அந்த நைட்டு முழுக்க அந்த திருவிழா அப்படின்றது ரொம்ப கிராண்டா நடக்கும். அதுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட்ல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறதுதான் இந்த அம்மன் கோயில். இதான் அந்த ஊரோட முதல்ல இருக்க கோயில் அப்படின்னு சொல்லலாம். அலங்காரங்கள் பூக்களால் ஒவ்வொரு தெய்வங்களையும் அலங்கரிச்சது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கதான் கருமாரி அம்மன். இதுதான் அவங்களோட ஊர், அந்த ஊர் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி பூஜைகள் எல்லாமே நடந்தது. முருகன், அதுக்கப்புறம் காளி அம்மன், இன்னும் சொல்லவே வேண்டாம், அங்காள் அம்மன், எல்லா அம்மன்களையும் இந்த ஊர்ல நீங்க பார்க்கலாம். மக்கள் அதை பல்லக்கில் எடுத்து அத டான்ஸ் ஆடி அதை கொண்டு போனதை பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்தது ஆக்சுவலி. சோ பெங்களூர்ல இந்த ஊர் நான் சொன்ன மாதிரி தமிழ் மக்கள் அதிகமா இருக்காங்க. ஏன்னா தமிழ் மக்கள் ரீசெண்டா வந்தவங்க கிடையாது, பிறந்து வளர்ந்து இதே அவங்க ஊரா இருக்காங்க. ஒரு சின்ன ஏரியா முழுக்க அவங்களோட தெய்வங்களை வச்சு வணங்கி இந்த வருடத்துல இந்த ஒரு நாள் மட்டும் அவங்க குதூகலமா என்ஜாய் பண்றத பார்க்கும் போதே சந்தோஷமா இருந்தது. நம்மளும் இந்த வருஷம் இந்த ஊர் திருவிழால கலந்துக்க முடிஞ்சது. போய் அவங்களோட செலிப்ரேஷனை முழுக்க முழுக்க நம்ம கேப்சர் பண்ணி நம்ம சவுத் டியூப்ல ஆக்சுவலி போட்டிருக்கோம். எல்லாரும் வெளி மக்களும் தெரியணும் பெங்களூர்ல தமிழ் மக்கள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுன்னா. சோ இந்த தெய்வம் ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க, அங்காள பரமேஸ்வரி அம்மன். சோ ஒரு சின்ன வீட்டிலே தான் அந்த கோயில் அப்படின்றது இருந்தது. நிறைய சின்ன 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 கோயில்கள் இருக்குது. இதுல ஒரு முருகன் ஸ்டாச்சு இங்கேயும் வரும் ஆக்சுவலி. சோ அது ஊரு சுத்திட்டு அதுக்கப்புறம் முருகனை கொண்டு இங்க வைப்பாங்க ஆக்சுவலி. சோ எல்லா வருடமும் இந்த இடத்துல முருகன் அப்படின்ற அந்த பந்தல் அப்படின்றது போடுவாங்க இந்த இடத்துல. அதை தாண்டி மக்கள் என்ஜாய் பண்றதுக்கு பாருங்க, ஸ்டேஜ்ல டான்ஸோ ரொம்ப கிராண்டா இருந்தது ஆக்சுவலி. நிறைய ஃபேமஸான டான்சர்ஸ் ஆக்சுவலி ஆடிட்டு இருந்தாங்க டான்ஸ்ல. இதுவும் அவங்களோட ஒரு கிரவுண்ட்ல இந்த ஃபங்க்ஷனும் ரொம்ப கிராண்டா நடந்துட்டு இருந்தது ஆக்சுவலி. ஸோ நம்மளும் அது நிறைய வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ சூப்பரா இருந்தது. ஒட்டு மொத்தமா இந்த திருவிழா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஊர் திருவிழாவை தாண்டி பெங்களூர்ல தமிழ் மக்கள் என்ஜாய் பண்ற ஒரு ஒரு கிராண்டான ஃபெஸ்டிவல். இது நான் சொன்ன மாதிரி எஸ்எம்விடி ரொம்ப ஃபேமஸான ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு இந்த இடம். நல்லா இருந்தது. ஊர் மக்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கும் நைட்டும் அங்க தீமிதி திருவிழா அப்படின்றதும் இன்னைக்கு நைட் இருக்க போகுது ஆக்சுவலி அங்க. ஸோ முடிஞ்சா நம்ம கண்டிப்பா அதையும் போய் கேப்சர் பண்ணுவோம். ஸோ 3 நாள் திருவிழா அப்படின்றது நடக்கும் கிராண்டா. நேத்தைக்கு இன்னைக்கு நாளைக்கு. ஸோ 3 நாட்களும் பிரம்மாண்டமா இருக்கும். அன்னதானம் அப்படின்றது கூட இங்க இருக்குது ஆக்சுவலி. ஸோ எல்லாரும் ஃபேமிலியா இன்னைக்கு, நேத்து வராதவங்க ஆக்சுவலி கண்டிப்பா இன்னைக்கு அந்த தீமிதி திருவிழால கூட கலந்துக்கலாம். ஸோ ஓவரால் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளும் போய் பார்க்க முடிஞ்சது. ஸோ முழு வீடியோ பாருங்க, எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ பல்லக்கில அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க, ஊர்வலமா தெரு தெருவா போறது எல்லாமே முடிஞ்ச அளவு நம்ம எடுத்து நம்ம சவுத் டியூப்ல போட்டிருக்கோம். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோ பதிவுல சந்திப்போம். இன்னைக்கு தைப்பூசம், நிறைய நம்ம அல்சூர்ல போய் கண்டிப்பா அந்த வீடியோ
ஃப்ரேம் போட்டு மாத்திக்கோங்க.